ஒவ்வொரு நரம்பையும் உடல்ல இருக்கிற, இப்ப நான் சொல்லிட்டேன் நீராவி தத்துவம். இந்த நீராவி தத்துவத்தை ஒரு டிஸ்கஷன் உட்கார்ந்து நீர் ஆவியை எப்படி ஆக்குது, எப்படி நடக்குது, அப்போ உடல்ல என்னென்ன அந்த உடல் என்னென்ன மாதிரிலாம் சந்திக்குது, அந்த தியானம் எங்கெங்கிருந்து எங்கெங்க மேம்படுது, இதெல்லாம் டிஸ்கஷன் நடந்துச்சுன்னா இது ரொம்ப ரொம்ப வியப்பாகவும் ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கும். இது யாரு டிஸ்கஷன் பண்ணுவா? முதல் நீராவி தத்துவம்னே ஒரு தியானமே எவனுக்குமே தெரியாது, எந்த ஆசிரமத்துக்கும் தெரியாது, எவனுக்குமே தெரியாது. நீராவிங்கிறது விஞ்ஞான தத்துவத்துல நம்ம அறிவியல்ல வச்சிருக்கிறோம். அதுல அறிவியல் தான் தியானம், தியானம் தான் அறிவியல். இதை முதல்ல புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு 4 பாயிண்ட வச்சிருக்காங்க. இந்த குண்டலினி, இந்த நெற்றிக்கண்ணு, இந்த சக்கரா, ஒரு 7 சக்கரம் இருக்குங்க. அதை வச்சுக்கிட்டு நான் எங்க சின்ன வயசுல சைக்கிள் டயரை வச்சுக்கிட்டு நாங்க ஓட்டிக்கிட்டு அலைவோம். இந்த மாதிரி ஒரு 4 விஷயத்தை வச்சுக்கிட்டு தியானத்துல ஓட்டிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க. இப்ப ராமலிங்க சுவாமிகளுக்கு சமாதி இல்லை, மாணிக்க வாசகருக்கு சமாதி இல்லை, மகாவதார் பாபாவுக்கு சமாதி இல்லை. ஏன் சமாதி இல்லைன்னா நீராவி தத்துவத்துக்குள்ள ஆன்மாவையும் எரிச்சுட்டான், மனதையும் எரிச்சுட்டான், உடல்ல இருக்கிற நீரையும் எரிச்சுட்டான். அப்ப அவனுக்குள்ள என்ன ஆகி போச்சுன்னா மொத்தமாகவே அவன் உடலே கனலாக நெருப்பாக அந்த பிரணு தேகங்கிற அந்த ஒளி தேகமாக மாறி போனதுனால அந்த ஒளியை என்ன பண்றான், கரைக்கிறான், பிரிக்கிறான், கூட்டுறான், பெட்ட வெளித்தன்மைக்குள்ள மாறும்.